வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயத்திற்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரிராஜா கோழி இனங்களை பற்றி நிறைய வகையான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை இன்னும் கூட படிச்சுக்கிட்டு இருக்கலாங்க. ஆனால் இந்த காணொலி வாயிலாக நீங்கள் கிரிராஜா கோழி இனங்களை பற்றி இதுவரைக்கும் யாரும் சொல்லாத தகவல்கள் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க. கிரிராஜா இது பார்த்தீங்கன்னா ஒரு வடமொழி சொல்னே சொல்லலாங்க. அதாவது கிரிங்கிறது மலைகளையோ, ராஜாங்கிறது அரசனையோ குறிக்கோங்க. அதாவது மலைகளின் அரசனுங்கிறதா சுருக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த கோழி இனங்களுக்கு பெயராகவே வச்சுருக்காங்க. அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் மனிதர்கள் இந்த மலைகளில் இருக்கக்கூடிய குகைகளில் வாழ்ந்தாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா உலக லெவலில் இருக்கக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகளையே அடாப்ட் பண்ணி வாழ ஆரம்பித்தாங்க. அதே போல் தாங்க இந்த கிரிராஜா கோழி இனங்களும் எந்த வகையான சூழ்நிலைகளையோ அடாப்ட் பண்ணி வாழக்கூடிய தன்மை கொண்டது. அதனாலேயே இந்த பெயர் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சுங்க. எப்படி நம்ம இந்திய நாட்டுக்கோழி இனங்களில் கடக்நாத் கோழி இனங்கள் நம்ம இந்திய நாட்டுக்கோழி இனங்களில் அதிக மருத்துவத்தன்மை நிறைந்த கோழிகள்ங்க. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்களால் ஆரம்ப காலகட்டங்களில் வளர்க்கப்பட்டு இன்றைக்கி இந்தியா முழுவதும் பரவிருக்கு. குறிப்பாக நம்ம இந்திய முன்னாள் கிரிக்கெட் டீம் கேப்டனான மகேந்திர சிங் தோனி அவர்களோட கோழி பண்ணையிலேயே இந்த கோழி இனங்களை வளர்க்குறாங்க ஜார்க்கண்டில் வச்சு. அதே போல் நம்ம தமிழகத்திலேயும் பல்வேறு பகுதிகளில் இந்த கடக்நாத் கோழி இனங்களை வளர்க்குறோம். எப்படி இந்த கோழி இனங்கள் இந்தியா முழுவதும் பரவி இருக்கோ அதே போல் பார்த்திங்கன்னா கிரிராஜா கோழி இனங்களும் இந்தியா முழுவதும் பெரிய லெவலில் பரவி இருக்குன்னே சொல்லலாங்க. இந்தியா மட்டும் இல்லைங்க, நேபாளில் கூட இந்த கோழி இனங்களை பெரிய லெவலில் ஆய்வு பண்ணி நிறைய வகையான இனங்களை, வீரிய ரக இனங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், கிரிராஜா மற்றும் கடக்நாத் இந்த ரெண்டுமே நாட்டுக்கோழி இனங்களா? நிச்சயமாக கிடையாதுங்க. கடக்நாத்துங்கிறது நம்ம இந்தியாவோட சுத்தமான நாட்டுக்கோழி இனங்களுங்க. ஆனால் கிரிராஜாங்கிறது ஒரு வீரிய ரக கோழி இனங்களுங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூரில் இருக்கக்கூடிய கால்நடை பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்கக்கூடிய கோழிகள் அறிவியல் நிலையத்தின் மூலம் தான் இந்த இனங்களானது உருவாக்கப்பட்டிருக்கு. இது இரட்டை தேவைக்காக உருவாக்கப்பட்டிருக்குங்க, அதாவது இறைச்சி மற்றும் முட்டைக்காக. இது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழிகளோட 2 மடங்கு அதிகம் முட்டையிட தன்மை கொண்டது. அதே போல் 2.5 முதல் 3 மடங்கு அதிக இறைச்சி தரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதனாலேயே இந்த இனங்கள் பெரிய லெவலில் வளர்க்கப்படுது. இந்த இனங்கள் அப்போ எந்தெந்த வகையான இனங்களோட கிராஸ் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா 3மே ஒரு வெளிநாட்டு இனங்கள் தாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒயிட் பிளேமவுத் ராக்குன்னு ஒரு இனம், அதுக்கப்புறம் ரெட் கார்னிஷ் டிக்கனு, 3வது நியூ ஹாம்ஸ்டியர் டிக்கன். இந்த 3 வகையான இனங்களோட கிராஸ்லாம் இந்த இனங்களானது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த 3 இனங்களை பார்த்தாலே தெரியும் கிரிராஜாவோட உருவமைப்பு இந்த 3 கோழி இனங்களை சார்ந்து தாங்க இருக்கும். அடுத்ததாக நீங்கள் பார்க்க இருக்கிறது இந்த கோழி இனங்களோட உருவமைப்பு எப்படி இருக்குன்றாங்க. இது பார்த்திங்கன்னா ஒற்றை கொண்டை அமைப்பை கொண்டதுங்க, அதாவது சிங்கிள் ஹோம்புன்னு சொல்லுவாங்க. நான் இங்கே பார்த்திங்கன்னா படங்கள் காட்டியிருக்கேன், கீழே பார்த்திங்கன்னா வண்ணப்படங்களும் காட்டியிருக்கேன். அதே போல் சிறு கால்கள் கொண்ட கோழி இனங்களாக தாங்க இந்த கோழி இனங்கள் இருக்கும். அப்புறம் மல்டி கலரில் இந்த கோழி இனங்கள் வரும். அதாவது பழுப்பு, சிவப்பு, கருப்பு, வெள்ளை இந்த 4மே பார்த்திங்கன்னா கலந்தும் இருக்கும், அல்லது பார்த்திங்கன்னா 1-2 கலர் அதிக லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரியாங்க இந்த கோழி இனங்கள் இருக்கும். இந்த கிரிராஜா கோழி இனங்கள் முட்டையிட ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாட்டுக்கோழிகளை விட ஒரு 20-30 நாளைக்கு முன்னாடியே முட்டையிட ஆரம்பித்துருவாங்க. அதாவது 156 நாள்லேருந்து 170 நாள்லேயே முட்டையிட்டுரும். இதே நம்ம நாட்டுக்கோழிகள்னால் 180லேருந்து 190 நாட்களுக்கு மேலே ஆகுங்க. இதே வருஷத்துக்கு எவ்வளோ முட்டைகள் இடம்னா 130லேருந்து 150 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டது. அதனாலேயே இந்த கோழி இனங்கள் பெரிய லெவலில் வளர்க்குறாங்கன்னு சொல்லலாங்க. அடுத்தது அந்த முட்டையோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 45லேருந்து 50 கிராம் வரைக்கும் வெயிட் வருங்க. சரி, இதோட இறைச்சியோட இது எந்த லெவலுக்கு இறைச்சியை வேகமாக தரோன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வேகமாக தருவாங்க இந்த கோழி இனங்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா வெறும் 8 வாரங்களில் 1.5லேருந்து 1.9 கிலோ வரைக்கும் வெயிட் வந்துடுவாங்க. அடுத்து ஒரு 23 வாரங்கள்லேயே 2.5லேருந்து 3 கிலோ வரைக்கும் வெயிட் வந்துடும். இதே ஒரு வருஷத்துக்கிட்ட பார்க்கும்போது பெட்டை 3 கிலோ வரைக்கும் இடை இருக்கும். அதே போல் சேவல் பார்த்திங்கன்னா 3.5லேருந்து 4 கிலோ வரைக்கும் வெயிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனாலேயே இந்த கோழி இனங்களை இறைச்சி மற்றும் முட்டைக்காக பெரிய லெவலில் வளர்க்குறாங்க.
இந்த இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் புறக்கடை கோழி வளர்ப்பு முறையிலேயே வளர்க்குறாங்க, கூண்டு வளர்ப்பு முறையிலேயே வளர்க்குறாங்க. இதில் புறக்கடை கோழி வளர்ப்பு மூலம் வளர்க்கும் போது கொஞ்சம் பாதுகாப்போடு வளங்க. ஏன்னா இந்த கோழி இனங்கள் வந்து நம்ம நாட்டுக்கோழிகளை போல் தற்காத்துக்கிற தன்மை கொண்டது கிடையாதுங்க. அதே போல் நாட்டுக்கோழிகள் போல் அடைக்காக்குமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நிச்சயமாக அடலாக காக்காதுங்க. அதனால இந்த மாதிரி கோழி இனங்களை வளர்க்கும் போது இன்குபேட்டர் மூலம் தாங்க வளர்க்கணும். வானொலி மூலம் கிரிராஜா கோழி இனங்களில் இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகளை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.